ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் பார்த்தோம் இல்லையா, ஒரு டிவிஷன் வந்துட்டு இன்னொரு டிவிஷனுக்கு இன்னொரு கம்பெனியாக ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் கால்ட் எக்ஸ்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது இன்னொரு கம்பெனியாகவே உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னா இப்போ சந்தியா லிமிடெட் இருக்குன்னா சந்தியா லிமிடெட் அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. என்னோட டிவிஷன்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். பட் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, என்னோட கேபிட்டல் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் என்னோட ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலோ இல்லை டிபெஞ்சரோ ஏதோ ஒன்று நான் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன். தட் இஸ் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது என்னோட கம்பெனிக்குள்ளேயே வித்தின் மை கம்பெனி ஐ எம் ரீஸ்ட்ரக்சரிங் மை கேபிட்டல் ஆர் டிபெஞ்சர்ஸ். அதை தான் வந்துட்டு இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே the act does not prescribe the manner in which the reduction of capital is to be effected. So இது எந்த மேனரில் இது பண்ணணும் அப்படிலாம் இல்லை, எக்ஸப்ட் தட் இட் மஸ்ட் பி சாட்டிஸ்ஃபைட் தட் எவ்ரி கிரிட்டர் ஆஃப் த கம்பெனி ஆஸ் எய்தர் கன்சென்டட் டு த செட் ரிடக்ஷன். இப்போ அவங்க கிரிட்டரோ இல்லை யாரோ அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். தட் இஸ் இப்போ ரிடக்ஷன் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல் நாட் பெய்ட் அப். ஃபஸ்ட்டு இப்போ 10 rupees ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்னு வச்சுக்கோங்க, 8 rupees தான் பெய்ட் அப், 2 rupees நாட் பெய்ட் அப்புன்னு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அது நீங்கள் கேன்சல் பண்ணுவீங்க. எக்ஸ்டிங்யூசிங் ஆர் ரெடியூசிங் த லயபிலிட்டி ஆன் எனி ஆஃப் இட்ஸ் ஷேர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். அதாவது அந்த 2 rupees நம்ம கேன்சல் பண்ணுறது. எக்ஸ்டிங்யூசிங்னா அதை கேன்சல் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த ஷேர்ஸ் ஆர் ஆஃப் ஃபேஸ் வேல்யூ 100 rupees, இல்லை 75 rupees தான் பெய்டு, அப்போ இன்னொரு 25 rupees உங்களுக்கு லயபிலிட்டி இருக்குது இல்லையா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, ஃபஸ்ட்டு அதை நம்ம கேன்சல் பண்ணுவோம். அந்த 25 rupees அன்கால்டு கேபிட்டலை நம்ம ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுவோம், அந்த லயபிலிட்டியை கேன்சல் பண்ணுறது. ஸோ அது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் பெய்டப் ஷேர் கேபிட்டலுக்கு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த அன்பெய்டுக்கு கேன்சல் பண்ணுவீங்க, அதுக்கப்புறமா தான் பெய்டப்புக்கு வருவோம். ஸோ கேன்சல் எனி பெய்டப் ஷேர் கேபிட்டல் விச் இஸ் லாஸ்ட் ஆர் இஸ் நாட் ரெப்ரசன்டட் பை அவைலபிள் அசெட். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 rupees இருக்குது, இல்லை 75 worthக்கு தான் என்கிட்ட அசெட் இருக்குது அப்படின்னா, அந்த 25 rupees ஷேரை வந்துட்டு நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ ரைட்டிங் ஆஃப் சிமிலர் அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ். ஓகேங்களா? அதாவது எனக்கு இதுக்கு ஷேர் கேபிட்டலுக்கு ஈக்குவலாக எனக்கு அசெட்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இது வந்துட்டு நடக்கும். So for example, if the 100 face value of 100 rupees each fully paid is represented by 75 worth value of assets. So in such a case, reduction of share capital may be effected by cancelling 25 per share and writing off similar amount of assets. So அந்த amount of assets நம்ம write off பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு, இப்போ கம்பெனியோட நீடை விட அதிகமாக இருக்குது. தட் இஸ் எனக்கு வந்துட்டு 50 rupees இருந்தால் போதும், பட் ஐ எம் ஹேவிங் 75 rupeesனால் அப்போ அந்த 25 வந்துட்டு நம்ம கேன்சல் பண்ணலாம், என்னோட நீடை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 each fully paid, இது வந்துட்டு fully paid can be reduced to face value. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது, ஃபேஸ் வேல்யூவே நம்ம என்னென்னு பண்ணிட்டோம், reduced to 75 rupees. அப்போ இது வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணியிருக்கீங்க, இது நான் 75 rupees நான் இது பண்ணுறேன்னா, அப்போ இங்கே பேயிங் பேக் rupees 25 per share. அப்போ அந்த 25 rupees நான் பே பேக் பண்ணிடுவேன். ஸோ paid up share capital for the purpose of capital reduction would include, ஸோ paid up share capitalன்றது செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் எல்லாத்தையுமே சேர்த்து தான் நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன ஸ்டெப்ஸு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டோட்டல் அமௌண்ட்ஸ் டு பி ரிட்டன் ஆஃப் ஷுட் பி அசர்டைன்டு. எவ்வளவு அமௌண்ட்டை ரைட் ஆஃப் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அசர்டைன் பண்ணோம். ஸோ டெபிட் பேலன்ஸ் ஆஃப், இப்போ ஏதாவது டெபிட் பேலன்ஸ் இருக்குது பிஎன்எல்ல, ஃபிக்டிசியஸ் அசட்ஸ் லைக் குட்வில், ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், டிஸ்கவுண்ட் ஆன் ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸு. ஸோ எனி ஃபால் இன் வேல்யூ ஆஃப் அசட்ஸ் ஆர் இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டிஸ் அண்ட் அரியர்ஸ் ஆஃப் டிவிடெண்ட்ஸ் ஆன் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இது எல்லாமே ஃபஸ்ட்டு நீங்கள் டோட்டல் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா தான் வருவோம். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ரெடியூஸ் பண்ணுறது. ஸோ ஆல் த அசட்ஸ் அண்ட் டிடக்ட் தேர் ஃப்ரம் த அமௌண்ட் ஆஃப் லைபிலிட்டிஸ் அண்ட் ஆல்சோ த அரியர் ஆஃப் டிவிடெண்ட் ஆன் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ என்னென்ன அசட்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன லைபிலிட்டிஸ் இருக்குது, அரியர் ஏதாவது குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா அது. ஸோ அதுதான் நம்ம நெட் அசெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நெட் அசெட்டை வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். இந்த ஷேர் கேபிட்டல் கம்பேர் வித் நெட் அசெட் வில் ஷோ
how much amount is to be written off. ஸோ அதை கம்பேர் பண்ணி தான் எவ்வளோ அமௌண்ட்டை ரைட் ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லணும். The question now arises as to who is to bear the loss. இப்போ இந்த லாஸ் யாருக்கு பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, if the net assets are more than the preference share capital. ஸோ preference share capital விட, அதாவது say for example என்னோட net asset வந்துட்டு 10,000, இப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வந்துட்டு 2,000 இருக்காங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் விட அதிகமாக தானே இருக்காங்க. ஸோ அப்போ இந்த லாஸ் யாருக்கு போகும்? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ இது புரியுதா? ஸோ என்னோடய ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலோட நெட் அசெட் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஃபுல் லாஸும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் தான் பேர் பண்ணுவாங்க. இதே வந்துட்டு அங்கே கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ தான் எனக்கு அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலே என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ எதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 2,000, மை நெட் அசெட்ஸ் இஸ் 1,500. அப்போ இங்கே வந்துட்டு என்னோடய ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கே என்னோடய நெட் அசெட் சஃபிஷியண்ட்டாக இல்லை. அப்படின்னா இங்கே வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் வந்துட்டு அங்கே கொஞ்சம் ஒரு சாக்ரிஃபைஸ் அவங்களும் பண்ணி ஆகணும். அப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலில் ஃபுல்லாகவே சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 500 ஒர்த் வந்துட்டு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், இட் இஸ் 2,000 minus 1,500. அப்போ மீதி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபுல்லாகவே அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. If the future earning power of the company permits, the dividend rate should be increased so that in terms of rupees, the dividend remains unchanged. Thus, if 10.5% preference shares of 100 are converted into preference share of 75 each, rate of dividend should be raised to 14. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 100 rupees என்னோடய ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இருக்குது, நான் 75 கன்வெர்ட் பண்ணுறேன். பட் இங்கே அந்த டிவிடெண்ட் அமௌண்ட் வந்துட்டு அதே மாதிரி வரணும். இப்போ 10.5%னா 100 rupees இருக்கிறச்சு ஐ வில் பி கெட்டிங் எ டிவிடெண்ட் ஆஃப் 10.5 rupees. ஸோ அதே 10.5 rupees இந்த 75க்கு வரணும். ஸோ அப்போ எவ்வளோ வரும் எனக்கு? ஸோ 10.5 divided by 75. ஸோ ஐ வில் பி கெட்டிங் 14% ஆஸ் டிவிடெண்ட். அப்போ எனக்கு இங்கே 14% டிவிடெண்டோட ரேட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பேமெண்ட் ஆஃப் அரியர்ஸ் ஆஃப் டிவிடெண்ட். ஸோ இது அரியர் ஆஃப் டிவிடெண்ட் வந்துட்டு எப்போ வரும் அப்படின்னா குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கு மட்டும்தான். இன் கேஷ் இமிடியட்லி மே ப்ரெசன்ட் டிஃபிகல்ட்டிஸ். ஸோ அப்போ இந்த அரியர் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? டெபாசிட் சர்டிஃபிகேட்ஸை இஷ்யூ பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ப்ரிஃபரபிள் டு இஷ்யூயிங் எ ஷேர்ஸ் பிகாஸ் இட் வில் நாட் அப்செட் த voting power. ஸோ இங்கே voting power எனக்கு இதாகிறது. சர்டிஃபிகேட் கேன் பி ரெடீம்ட் ஆஸ் சூன் அஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அரைசஸ். ஸோ இந்த டெபாசிட் சர்டிஃபிகேட்டே எனக்கு கையில் மணி எப்போ வருதோ அப்போல்லாம் நான் ரெடீம் பண்ணிடலாம். ஸோ த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீட் நாட் டு பி ஹெவி, பட் அஃப்கோர்ஸ் இட் வில் டிபெண்ட் ஆன் ஃபியூச்சர் earning capacity ஆஃப் த கம்பெனி. Next, debenture holders and other creditors are affected by the reconstruction scheme only if the total assets in the company are inefficient to cover the liabilities. எப்போ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸு கிரெடிட்டார்ஸ் இது பண்ணுவீங்க? அந்த என்னோட அசெட் வந்துட்டு எனக்கு லியாபிலிட்டிக்கே கவர் ஆகலை அப்படின்றது தான் இங்கே இது பண்ணுவோம். இன் சச் அண்ட் ஈவென்ச்சுவலிட்டி த கிரெடிட்டார்ஸ் இன்க்ளூடிங் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் வில் ஹாவ் டு அக்செப்ட் சாக்ரிஃபைஸ். அப்போ கிரெடிட்டார்ஸும் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது என்ன ஆகும்? கம்பெனியை லிக்விடேஷனுக்கு இது பண்ணுற மாதிரி தான். we will be able to realize substantial portion of their claims. The shareholders both preference and equity will have to accept a heavy reduction. அப்போ இங்கே ஃபுல்லாக அவங்க ரெண்டு பேருக்குமே ஹெவி ரிடக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே நம்மளோட ஏர்னிங் பவர், அந்த கம்பெனியோட எக்ஸ்பெக்டட் ஏர்னிங் பவரை வச்சு தான். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக இல்லஸ்ட்ரேஷன் 21 பார்க்கலாம். ஸோ த ஃபாலோயிங் இஸ் த பேலன்ஸ் ஷீட் ஆஸ் அட் 31st March 2017 ஆஃப் ஹோப்ஃபுல் லிமிடெட். ஸோ ஷேர் கேபிட்டல் 8,500, ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் 100 each fully paid up, 4,000 cumulative preference shares 100 each இதுவும் fully paid up, securities premium, general reserve, trade creditors. இங்கே fixed assets including goodwill, investment, stock in trade, trade debtors, bank balance இருக்குது. இப்போ contingent liability, preference dividend in arrear 60,000. ஸோ dividend arrear இருக்குது. The board of directors of the company decided upon the following scheme of reconstruction, which is duly approved by all concerned and put into effect from 1st April 2017. So
அதாவது பேலன்ஸ் ஷீட் வந்துட்டு 31st March அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க. The preference shares are to be converted into 12% unsecured debentures. So shares என்னவா கன்வெர்ட் பண்ணுறீங்க, debentures கன்வெர்ட் பண்ணுறீங்க of 100 each with regard to 70% of the dues including arrears of dividend, and for the balance equity shares of 50 paid up would be issued. So 70% வந்துட்டு debentures, மீதி வந்துட்டு 50 வந்துட்டு you will be transferring it as equity share capital. The authorities of the company permitted the issue of additional shares. So எனக்கு authorized capital இன்னும் லிமிட் இருக்குது. ஸோ equity shares I can issue. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அப்போ இங்கே என்ன ஜேர்னல் என்ட்ரி போடுவீங்க, என்னோட குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை நான் கேன்சல் பண்ணணும், கரெக்டாக? ஸோ அப்போ ஜேர்னல் என்ன வரும், குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் 4 lakhs. So cumulative preference share capital account debtor எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலுக்கு 4 lakhs. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு இன்க்ளூடிங் அரியர் ஆஃப் டிவிடெண்ட் எவ்வளோ 60,000, அதையும் நான் கேன்சல் பண்ண போகிறேன். ஸோ இந்த டிவிடெண்டை நம்ம கேபிட்டல் ரிடக்ஷனுக்கு கொண்டு போவோம். ஸோ கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட், சரிங்களா? டெட்டார் 60,000. ஸோ இது ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து தான் நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க. ஸோ டு குமுலேட்டிவ் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் எவ்வளோ 4,60,000 அவங்ககிட்ட இருந்து கேன்சல் ஆகுது. ஓகே, இப்போ இதுக்கு நம்ம எப்படி ஜேர்னல் கொடுக்க போகிறோம், நெக்ஸ்ட்டு டிபென்சஸாக இஷ்யூ பண்ண போகிறீங்க. ஸோ தட் மீன்ஸ் குமுலேட்டிவ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ 4,60,000 வர்த்துக்கு நம்ம எப்படி இஷ்யூ பண்ணுறோம், 12% டிபென்சர்ஸு. ஸோ எவ்வளவுக்கு 12% டிபென்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறோம் நம்ம, 70% ஆஃப் த டியூஸு. ஸோ 4,60,000க்கு 70%, ஸோ 3,22,000. ஸோ அப்போ இந்த ரிமைனிங்க்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலாக கொடுக்குறீங்க. ஸோ எத்தனை ஈக்விட்டி ஷேர்ஸ் நான் இஷ்யூ பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம எவ்வளோ ஷேர்ஸாக இஷ்யூ பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வச்சு தான். ஸோ தட் இஸ் இங்கே எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் 50 பெய்ட் அப். ஸோ 50 ஸோ 1,38,000 டிவைட் பை 50 போட்டோன்னா 2,760 ஷேர்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணுறோம். ஸோ இங்கே வந்துட்டு 12% unsecured debentures issue பண்ணியிருக்கோம் and 2,760 equity shares of 50 each issued. ஸோ இதுதான் என்னோட நரேஷனு. ஸோ இது கிளியராக இருக்கா? Next, second point, equity shares would be reduced to share of 50 each paid up. நமக்கு ஈக்விட்டி ஷேர் எவ்வளோ 100 ஈச்சுன்னு இருக்குது, அதை வந்துட்டு நீங்கள் 50 பெய்ட் அப்பாக கொண்டு வரீங்க. ஸோ தட் மீன்ஸ் 8,500 இன்ட்டு 50. ஸோ அப்போ ஷேர் கேபிட்டல் நான் ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ 8,500 ஷேர்ஸு
50 rupees ஒரு ஷேரில் ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ 4,25,000. ஓகேங்களா? ஸோ இது என்னது கேபிட்டல் ரிடக்ஷனுக்கு போகும். அகெயின் டு கேபிட்டல் ரிடக்ஷன் எவ்வளோ 4,25,000 கேபிட்டல் ரிடக்ஷனுக்கு போகுது. நெக்ஸ்ட்டு, since goodwill has no value, the same is to be written down. ஸோ குட்வில்லை நீங்கள் ரைட் டவுன் பண்ணுறீங்க, ஃபைனு. அப்போ இங்கே என்ன வரும்? ஸோ குட்வில்லை வந்துட்டு ரைட் டவுன் பண்ணுறோன்னா குட்வில்லை கிரெடிட் பண்ணோம். ஸோ கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்டட் டு குட்வில். நெக்ஸ்ட்டு, the market value of investment ought to be reflected at 60,000. இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு எவ்வளோ இருக்குது? 40,000 இருக்குது. பட் இங்கே மார்க்கெட் வேல்யூ 60. ஸோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோக்கு? 20,000 நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு குட்வில்லை நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். ஸோ டு குட்வில். குட்வில் எவ்வளோ இருக்குது? 1 lakh வந்துட்டு குட்வில். ஸோ குட்வில் வந்துட்டு இன்க்ளூடிங் குட்வில் ஆஃப் 1 lakh. ஸோ 1 lakh நான் க்ரெடிட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க? அப்சல்யூட் ஐட்டம்ஸ் இன் ஸ்டாக் 75,000 ஆர் டு பி ரிட்டன் ஆஃப். ஸோ ஸ்டாக்கில் ஒரு 75,000 ரைட் ஆஃப் பண்ணுறீங்க. ஸோ டு ஸ்டாக் அக்கௌண்ட். ஸோ எல்லா அசட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கேபிட்டல் ரிடக்ஷனில் போஸ்ட் பண்ணிடலாம். 75,000. நெக்ஸ்ட்டு, பேட் டெட்ஸ் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 5% ஆஃப் டோட்டல் டெட்டாஸ் வுட் பி ப்ரொவைடட் ஃபார். ஸோ டோட்டல் டெட்டாஸ் எவ்வளோ? எனக்கு 1,50,000 இருக்குது. அதில் பேட் டெட்ஸ் எவ்வளோ? டு ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ். So 1,50,000 into 5%. So 7,500. Fixed assets to be written down by 1,80,000. So fixed assets 1,80,000 written down பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி fixed assets எவ்வளோ இருக்குது எனக்கு? ஸோ எவ்வளோ கம்மி பண்ணுறோம்? 1,80,000 ரிட்டன் டவுன் பை. ஸோ அது ரெடியூஸ் பண்ணுற அமௌண்ட் தான். ஸோ ஃபிக்ஸ் அசட்ஸ் அக்கௌண்ட் 1,80,000. ஸோ அப்போ இங்கே பேலன்சிங் ஃபிகர் ஸோ 3,42,500 வந்துட்டு எனக்கு கேபிட்டல் ரிடக்ஷனில் போகும். ஸோ ஓகே, இப்போ கேபிட்டல் ரிடக்ஷன் மொத்தமாக டெபிட்டில் எவ்வளோ இருக்குது? ஸோ டெபிட்டில் ஒரு 60,000, இங்கே ஒரு 3,42,500 டெபிட் சைடில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே க்ரெடிட்டில் பார்த்தீங்கன்னா 4,25,000. ஸோ எனக்கு பேலன்ஸ் 22,500 வந்துட்டு க்ரெடிட் சைடு அதிகமாக இருக்குது. தட் மீன்ஸ் எனக்கு ப்ராஃபிட் இல்லையா? ஸோ கேபிட்டல் ரிடக்ஷன் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ? 22,500. இது வந்துட்டு எனக்கு ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ டு கேபிட்டல் ரிசர்வ் 22,500. ஓகே, ஃபைன். So the company carried on trading for 6 months up to 30th September 2017 and made a net profit of 1 lakh after writing off depreciation 25% per annum on the revised value of fixed assets. The half yearly working resulted increase in sundry debtors by 80,000, stock 70, cash by 50. You are required to show the journal அப்படின்னு கேட்டுக்காங்க. ஸோ அண்ட் பேலன்ஸ் ஷீட் as on இது இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. So balance sheet also on 30th September 2021. ஸோ இது இன்க்ளூட் பண்ணிக்கோங்க கொஸ்டினில். பேலன்ஸ் ஷீட் எனக்கு வேணும், சரிங்களா? ஸோ ஜேர்னல் வந்துட்டு இந்த இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பேலன்ஸ் ஷீட் வந்துட்டு 30th செப்டம்பருக்கு எனக்கு வேணும் 2017. தட் இஸ் இந்த 6 months முடிஞ்ச பிறகு பேலன்ஸ் ஷீட்டு.
ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட் போட போகிறோம் எப்போக்கி 30th செப்டம்பருக்கு. ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆஃப் Hopeful Limited as on 30th September 2017. ஸோ இப்போ நான் பேலன்ஸ் ஷீட் போட்டுருச்சு. என்னோடய ஷேர் கேபிட்டல் எவ்வளோவா இருக்கும்? இங்கே எனக்கு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மட்டும்தான் வரும், கரெக்டா? ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஸோ எவ்வளோ வரும் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்? இங்கே வந்துட்டு நம்ம ஆல்ரெடி 8,50,000 பாதி ரெடியூஸ் பண்ணிட்டோம், ஆமாம் தானே? ஸோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எனக்கு பேலன்ஸ் ஷீட்டில் 8,50,000 இருந்துச்சு கொஸ்டினில். இதில் வந்துட்டு நம்ம எவ்வளோ ரெடியூஸ் பண்ணியிருக்கோம்? 4,50,000 என்னமோ 4,25,000 ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஃப்ரெஷ் இஷ்யூவாக எவ்வளோ போட்டிருக்கோம்? அதாவது இங்கே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 1,38,000 இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எனக்கு மொத்தமாக 5,63,000 எனக்கு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்கும். இது கிளியராக இருக்கா? இதில் எதாவது டவுட் இருக்கா? இது கிளியர். ஓகே, அதர் ஈக்விட்டி. ஸோ அதர் ஈக்விட்டி எனக்கு பேலன்ஸ் ஷீட்டில் அதர் ஈக்விட்டி எவ்வளோ? தட் இஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 20,000, ஜென்ரல் ரிசர்வ் 60,000. ஸோ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 20,000, ஜென்ரல் ரிசர்வ் 60,000. இப்போ இங்கே எனக்கு அதர் ஈக்விட்டியில் வேறு என்னெல்லாம் வரும்? எனக்கு அதர் ஈக்விட்டியில் இங்கே கேபிட்டல் ரிசர்வ் அதர் ஈக்விட்டியில் வருமா? ஸோ கேபிட்டல் ரிசர்வ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஐ மீன் நம்ம எவ்வளோ போட்டிருக்கோம்? 22,500 போட்டிருக்கோம். இது ஒன்று. நெக்ஸ்ட்டு அவங்க கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? 6 month எண்டிங்கில் எனக்கு ப்ராஃபிட் வந்துட்டு இன்க்ரீஸ்டு, நெட் ப்ராஃபிட் ஆஃப் 1 lakh. ஸோ P&L account 1 lakh. So total will be 2,02,500. So இது other equities. So equity share capital 5,63,000 இருக்கு. Other equities 2,02,500 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொஸ்டினில் இருக்குது? ட்ரேட் கிரெடிட்டார்ஸ். ஸோ ட்ரேட் கிரெடிட்டார்ஸ் 3,80,000. இப்போ ட்ரேட் கிரெடிட்டார்ஸ் பற்றி ஏதாவது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா? ஜஸ்ட் செகண்ட் நான் கிரிட்டாஸ்க்கு வர. ஸோ அதுக்கு முன்னாடி மற்றது நான் பார்க்கலாம். ஸோ இப்போ பிபிஇ எடுக்கிறேன். ஸோ பிபிஇ வந்துட்டு தட் இஸ் ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ். ஸோ ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் வந்துட்டு 11,80,000. ஸோ 11,80,000 நம்ம குட்வில்ல வந்துட்டு ரைட் ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ குட்வில் எவ்வளோ? 1 lakh. நெக்ஸ்ட்டு இதில் ரிடக்ஷன் எவ்வளோ? எனக்கு ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு 1,80,000 வந்துட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு டோட்டல் வில் பி 9 lakhs. ஆமாவா? இதில் எனக்கு டெப்ரிசியேஷன் ஒன்று ப்ளஸ் டெப்ரிசியேஷன். ஸோ டெப்ரிசியேஷன் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 25% per annum. ஸோ இந்த வேல்யூக்கு தான் நம்ம டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இந்த வேல்யூ தான் எனக்கு 1,4 அன்னைக்கு இருந்திருக்கும் இல்லையா? ஸோ இந்த வேல்யூக்கு தான் 25% டெப்ரிசியேஷன். திஸ் இஸ் ஃபார் 6 months.
ஸோ அப்போ 1,12,500 வந்துட்டு உங்களுக்கு டெப்ரிசியேஷன் இருக்கும். ஸோ அப்போ எனக்கு 30th செப்டம்பர் அன்னைக்கு இவ்வளோ வேல்யூ இருக்கும். 10,12,500 எனக்கு ஃபிக்ஸ்ட் அசட்ஸோட ஒர்த்து. சாரி மைனஸ் பண்ணோம். 7,87,500. ஸோ ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் 7,87,500. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு 40,000 நம்ம 60,000 வேல்யூ பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் தட் இஸ் 20,000 இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். ஸோ 60,000. அதுக்கப்புறமா இப்போ ஸ்டாக் இன் ட்ரேடு. இப்போ ஸ்டாக் இன் ட்ரேட் பார்த்தீங்கன்னா எனக்கு 2,75,000 இருக்குது. இப்போ ஸ்டாக் இன் ட்ரேட் வந்துட்டு எனக்கு பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ இருக்குது? 2,75,000 இருக்குது. இதில் நமக்கு இங்கே ரிடக்ஷனில் பார்த்தீங்கன்னா 75,000 அப்சல்யூட் ரிட்டர்ன் ஆஃபர் லெஸ் அப்சல்யூட் 75,000. இது இல்லாமல் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஸோ ஸ்டாக் வந்துட்டு 70,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு கரெக்டாக. ஸோ இன்க்ரீஸ் வந்துட்டு 70,000. ஸோ அப்போ எனக்கு டோட்டல் வில் பி 2,70,000 என்னோட ஸ்டாக்கு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது? ட்ரேட் டெட்டாஸ் 150. ஸோ ட்ரேட் டெட்டாஸில் $150 எனக்கு பேலன்ஸ் ஷீட்டில். இப்போ இதில் வந்துட்டு எனக்கு என்ன இருக்குது? ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஆல்ரெடி போட்டது 7,500. அது நெக்ஸ்ட்டு ட்ரேட் டெட்டாஸ் என்ன சொல்லியிருக்காங்க நமக்கு? ட்ரேட் டெட்டாஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பை 80,000. ஸோ இன்க்ரீஸ் வந்துட்டு 80,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ 2,22,500 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது எனக்கு? ட்ரேட் டெட்டாஸ் போட்டாச்சு. பேங்க் பேலன்ஸ் 65,000. ஸோ இங்கே பேங்க் பேலன்ஸ் 50,000 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ பேங்க் பேலன்ஸ் 65 + 55. ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே போட்டேன். ஸோ 1,20,000. சாரி அது 50,000. ஸோ 65 + 50. ஸோ 1,15,000. ஸோ எனக்கு டோட்டல் அசட்ஸ் வில் பி 14,55,000. ஸோ இப்போ அதே மாதிரி லேப்டாப் சைடில் போடலாம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் போட்டோம், அதர் ஈக்விட்டிஸ் போட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம் இல்லையா, 12% அன்செக்யூர்ட் டிபெஞ்சர்ஸ். ஸோ எவ்வளோ ஒர்த்துக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம் நம்ம டிபெஞ்சர்ஸு? தட் இஸ் 3,22,000 இஷ்யூ பண்ணியிருக்கோம். இது ஒன்று. கரண்ட் லயபிலிட்டிஸ். ஸோ ட்ரேட் கிரெடிட்டர்ஸ் இங்கே 380 இருக்குது. ஸோ ட்ரேட் கிரெடிட்டர்ஸில் வேறு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸோ இங்கே கிரெடிட்டர்ஸை பற்றி வேறு எதுவுமே சொல்லலை இல்லையா. ஸோ அதை நான் பேலன்சிங் ஃபிகராக நான் கொண்டு வரேன்.
ஆக்சுவலி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அவைலபிலிட்டி இருந்திருக்கணும். பட் இங்கே ட்ரேட் கிரெடிட்டார்ஸ் பற்றி எதுவுமே சொல்ல. பட் உங்களுக்கு ஸ்டாக்கு டேட்டாஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ஸோ கிரெடிட்டார்ஸும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதனால நம்ம இங்கே பேலன்சிங் ஃபிகராக அதை கொண்டு வரோம். ஸோ ஆக்சுவலி என்னென்னா என்னோடய ட்ரேட் கிரெடிட்டார்ஸில் ஏதாவது அவங்க சொல்லியிருக்கணும் இங்கே. ப்ளஸ் அப்போ இந்த 12% அன்செக்யூர்டுக்கு இந்த 6 monthsக்கு டியூ அந்த மாதிரி எதாவது போட்டு நம்ம கொண்டு வர மாதிரி இருந்திருக்கும். பட் இங்கே அவங்க எதுவுமே சொல்லாததால் திஸ் ஹேஸ் டு பி பேலன்சிங் ஃபிகர்.